Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். iQoo Z7 சீரிஸ்ல ஆல்ரெடி iQoo Z7 5G இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் iQoo Z7 Pro 5G இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனால் சைனா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த iQoo Z7 சீரிஸ்ல iQoo Z7x அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் வேரியன்ட் இப்போ ப்ளூடூத் SIG அண்ட் NBTC மாதிரியான நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக லிஸ்டிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா அது அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த iQoo Z7x 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த iQoo Z7x 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைனா மார்க்கெட்டில் ஆல்ரெடி லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்க போகுது, என்ன ஸ்பெக்ஸ், என்ன டிசைன், என்ன லுக் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி ரிவீல் ஆன விஷயம் தான். ஸோ அதனால் கம்ப்ளீட்லி இது எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதா வரலையா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் தான் iQoo Z7x சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் லுக்கெல்லாம் iQoo Z7 சீரிஸ்க்கான அதே லுக் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளேயோட இந்த iQoo Z7x 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ iQoo Z7 5Gலாம் நமக்கு AMOLED டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. பட் இது அதை விட கொஞ்சம் லோவர் வேரியண்ட்டாக வரதுனால இது LCD பேனலுக்கான டிஸ்பிளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை பேக் பண்ணி சைனா மார்க்கெட்டில் வந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரியான ஃபீச்சரோட தான் வரப்போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய ஒரு மெயின் ஹைலைட் என்னன்னா இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் மட்டும் கிடையாது, அதை சார்ஜ் பண்ணுறதுக்குமே ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. ஏன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த iQoo Z7x 5G பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னும் போது நமக்கு பேட்டரி பேக்கப்பும் பெருசாக இருக்கும் அண்ட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெருசாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் ரொம்ப நாள் நமக்கு பேட்டரி லைஃபும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது இது உண்மையிலே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த மாதிரியான பேட்டரி பேக்கப், இந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தா அதை நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 695 யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கேமிங் மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு நம்மளால் டீசெண்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியாக நம்ம கேம் ப்ளே பண்ணிட்டு பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட்டில் அதில் அந்த அளவுக்கு தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னும் போது அந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே. அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸர் அப்படின்றதுனால நமக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் iQoo Z7 5Gல இருந்த அதே கேமரா தான் ஆக்சுவலி iQoo Z7xலையும் கொடுத்துருந்தாங்க. 2 கேமரா பின்பக்கம் இருந்துச்சு. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் எதுவும் கிடையாது. இது போக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்ற மாதிரியான 2 கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா இதை மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி iQoo Z7 5Gலாம் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருந்துச்சு. பட் இந்த iQoo Z7x 5Gல பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் சைனா மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது எதையாவது கம்மி பண்ணணும்ல. ஸோ செல்ஃபி கேமராவை கம்மி பண்ணிட்டாங்க. 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அஃப்கோர்ஸ் குளோபல் அண்ட் இந்தியன் மார்க்கெட்லையும் 8 மெகாபிக்சல் செல்ஃபியோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இல்லை இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்களா இல்லை 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்களா அப்படின்றத. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி Android 13க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னு பட்சத்தில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட கண்டிப்பாக இந்த iQoo Z7x அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. பட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு, என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி iQoo Z7 5G இந்தியன் மார்க்கெட்டில் வந்துருச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னா 19,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த iQoo Z7 5Gயையும் விட லோவர் வேரியண்ட்டாக தான் இந்த iQoo Z7x 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அதை விட கம்மியான செக்மெண்ட் தான் கொண்டு வருவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா
15,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் 6000 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது கூட ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695 இருக்குது. டிஸ்பிளே LCD டிஸ்பிளே வந்தாலும் 120 Hz கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஓகே. என்ன செல்ஃபி கேமரா மட்டும்தான் பிரச்சனை. அது 8 மெகா பிக்சல் இல்லாமல் 16 மெகா பிக்சலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா 15,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு செம ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி ஃபீச்சரோட 15,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருமா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 16, 17 மாதிரி கொண்டு போவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த iQoo Z7x 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்டில் வரப்போகுது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த iQoo Z7x 5G இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரணுமா, வேணுமா, வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.